தீர்க்கதரிசி மீகா அவர்கள் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படியாக தேவ ஆவியின் பலத்தில் எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்துதலில், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தார்கள், சுதந்திரம் அடைந்தார்கள். சுதந்திர காற்றை அவர்கள் முகர்ந்து பார்த்தார்கள். எதிரே செங்கடல் இரண்டாக பிளக்க செய்தார். பின்புறம் எதிரிகள் வரும்பொழுது அக்கினி தூணாக இருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்தினார். பகல் நேரத்திலே வெயில் தாங்க முடியாது என்று சொல்லி ஜனங்களுக்கு மேக தூணாக இருந்து வெயில் தாக்காதபடி பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, உணவுக்காக ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்தார். தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார் வனாந்திரத்திலே. பல அதிசயங்கள். எதிரிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தர் நடுநின்று யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தார். அதே போலவே என் தேவன் இப்பொழுது உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரே, இந்த நாளிலிருந்து அந்த அடிமைத்தனத்தின் விடுதலையிலிருந்து உன்னை அதிசயமாய் வழி நடத்தப் போகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அதிசயத்தை காண பண்ணினது போல உனக்கு எதிராக செங்கடல்கள் இருக்கலாம், உன்னை பின்தொடர்ந்து எதிரிகள் வந்து கொண்டு இருக்கலாம். பயப்படாதே. செங்கடலை பார்த்து பேசு, அதை பிளந்து போடு. எதிரிகள் உன்னை தாக்கப் போவதில்லை. காரணம், உன் பின்புறமாக தேவனுடைய அக்கினி தூண் இருக்கிறது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாத்தது போல உன்னை எகிப்தியர்களிடம் இருந்து பாதுகாக்கப் போகிறது. நீ மனம் கதற வேண்டாம், நீ மனம் பதறி பயப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறேன்? ஒவ்வொரு நாளும் பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை பொழிந்தது போல வானம் திறக்கப்பட போகிறது. தேவனுடைய அதிசயத்தை காணப்போகிறாய். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து, உன்னுடைய எல்லா கடன் பாரங்களில் இருந்து, கண்ணீரின் வாழ்க்கைகளிலிருந்து தேவன் முழுவதுமாக விடுதலை தரப்போகிறார். தத்தளிப்பின் வாழ்க்கையானது நீங்கி போனது. சுகமும் நல்ல பலனும் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். நீ வியாதியில் இருந்து குணமடைந்தாய். இன்றைக்கு நீ அந்த அதிசயத்தை காணப்போகிறாய். எல்லாவற்றிற்கும் முடிவு வந்துவிட்டது. தேவனுடைய கரம் இனி உனக்காக இறங்கி கிரியை செய்ய போகிறது. நன்மைகளை பெற்றுக்கொள், அதிசயத்தை காண்பாய். God bless you.